ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இருமல் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி மருந்து செஞ்சு கொடுங்க. இதை மருந்து கூட இல்லைங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டிலேயே செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி வந்து நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்த்துற வேண்டாம், அந்த கருப்பட்டி நல்லா கரையிறதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம். அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக செக்கில் ஆட்டின ஒரு 1/4 கிலோ போல் புண்ணாக்கு எடுத்திருக்கேன். எள்ளு புண்ணாக்கு. இது வந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்ற புண்ணாக்கு. மாட்டுக்கெலாம் ஒரு புண்ணாக்கு போடுவாங்க, அது கிடையாது. இது வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்றது, கடையில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து செக்கில் ஆட்டி கிடைக்கும், இல்லை கடைகள்லேயே உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஸ்வீட் இருக்கும். நம்ம கருப்பட்டி சேர்க்குறப்ப ரொம்ப அதிகம் சேர்த்துற வேண்டாம். இப்போ இந்த சூட்லேயே நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இது நல்லா இலகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த சூட்லேயே இந்த புண்ணாக்கு நல்லா நம்மளுக்கு இலகி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எள்ளில் இருக்கிறதுனால நம்ம வந்து கன்சீவ் ஆகிருக்கவங்க மட்டும் இதை வந்து சாப்பிட வேண்டாம். அது இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளவங்க வந்து சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ இது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் புண்ணாக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். வீட்டிலேயே எள்ளும் கருப்பட்டியும் வச்சு நல்லா இடித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இடித்தோன்னா நம்மளுக்கு வந்து புண்ணாக்கு வந்து கிடச்சிரும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட இதை வந்து ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் நல்ல ஸ்வீட் இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக இலகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் வந்து சுக்கு ஆட் பண்ண போகிறேன். சுக்கை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன்னு. இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுக்கு வந்து நம்ம நிறையா போடுறதுனால இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். இந்த புண்ணாக்கு டேஸ்ட்டோடு இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. இந்த மாதிரி 1/4 கிலோ எள்ளு புண்ணாக்குக்கு நம்ம வந்து சுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து இருமல் பிரச்சனை, அந்த சளி பிரச்சனைலாம் வந்து சரியாகும். இது வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம இருமல் வரப்போ தான் சாப்பிடணும் இல்லை, நார்மலாக உள்ள டைம்லேயுமே நம்ம வந்து புண்ணாக்கு கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஹெல்த்தியாக வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காவை நல்லா துருவி போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணும்போது தான் சேர்க்கணும். முதல்ல சேர்த்தோம் அப்படின்னா நம்ம எள்ளு புண்ணாக்குலேயும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து எடுக்கிறது தான். ஸோ தேங்காயும் சேர்ந்து ரொம்ப இதாயிரும். அதனால் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே இந்த தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இந்த இருமல் மருந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூடாக இலை சூடில் சாப்பிட்ணும். ரொம்ப சூடாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் இலை சூடில் கண்டிப்பாக சாப்பிட்ணும். சூடு ஆறுனதும் சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு பலன் இருக்காது. அதனால் இலை சூட்டோடையே வந்து குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.